பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவினால் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் பெற முடியாது என கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின், வெள்ளை சட்டையுடன் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி தற்போது முழுமையாக காவி சட்டைக்கு மாறிவிட்டதாக கடிந்துரைத்துள்ளார். முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் பேசுறாரு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா, இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசியிருக்கிறார். கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோபம் வருது? இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறி இருக்காரு. இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசல இப்படி பேசலன்னு மழுப்பிட்டு இருக்கிறாரு. அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு தான் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறீங்க. உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள்.